வணக்கம். இந்த வரலாற்று அலசலுக்கு உங்கள வரவேற்கிறேன். போர்னாலே அது மனிதர்களுக்கு மட்டுமே சொந்தமானது, மனிதர்கள் மட்டுமே கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த மாயையை உடைக்கத்தான் இந்த அலசல். வரலாறு முழுவதும் நடந்த பல போர்கள்ல மனித லட்சியங்களோட சுமையை சுமக்க மனிதர்களை தாண்டி விலங்குகளோட பங்களிப்பு எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்துச்சு அப்படிங்கிற அந்த மறைக்கப்பட்ட உண்மையை தான் இன்னைக்கு நம்ம ஆராய போறோம். நினைச்சு பாருங்க, ராணுவத்துல என்னதான் ஹைடெக் ஆயுதங்கள் இருந்தாலும் ஒரு கட்டத்துல போர்க்களத்தோட அழுத்தத்துல அந்த இயந்திரங்கள்லாம் செயலிழந்து போயிடும். அப்படி நடக்கும்போது அவங்க தவிர்க்க முடியாம மறுபடியும் இயற்கையையும் விலங்குகளையும் தான் நம்பியிருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஆச்சரியமான முரண்பாடு. இயந்திரங்களை விட இயற்கையான உள்ளுணர்வுகள் எப்படி உயிர்களை காப்பாத்துச்சு அப்படிங்கிறத இது ரொம்ப அழகா சுட்டி காட்டுது. சரி, இன்னைக்கு நாம எதெல்லாம் பத்தி பேச போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் சொல்லிடுறேன். 1. உயிருள்ள விநியோகச் சங்கிலி. 2. குழப்பத்தில் தூதுவர்கள். 3. முன்னெச்சரிக்கை. 4. தோழர்கள் மற்றும் சின்னங்கள். கடைசியா பராமரிப்பு மற்றும் விலங்குகளின் தியாகம். இந்த 5 முக்கிய பகுதிகள் மூலமா நாம விலங்குகளோட போர்க்கால பங்களிப்பா ஆழமா புரிஞ்சுக்க போறோம். வாங்க நேரா நம்ம முதல் பகுதிக்குள்ள போகலாம். உயிருள்ள விநியோகச் சங்கிலி, அதாவது போரின் முதுகெலும்பு. பொதுவா இயந்திரங்களால செய்ய முடியாத பல சிக்கலான விஷயங்களை சாதாரண விலங்குகள் எப்படி செஞ்சு முடிச்சதுன்னு பார்த்தா உண்மையிலே பிரமிப்பா இருக்கும். பனிப்பொழிவுல எந்த எரிபொருளும் இல்லாம ஈஸியா வழிகாட்டுற களமான் முதல் முகாம் கழிவுகளை உணவாக மாற்றிய பன்றிகள், உபகரணங்களுக்கு நீர்ப்புகா மெழுகு வழங்கிய தேனீக்கள், அப்புறம் மருத்துவ அறுவை சிகிச்சைக்கான தையல் நூல்களை உருவாக்கின பட்டுப்புழுக்கள் வர இது எல்லாமே ரொம்ப முக்கியமான மூலபாய சொத்துகளா செயல்பட்டிருக்கு. ஒரு நிமிஷம், இந்த பழங்கால அமைப்புகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு நவீன தகவல் தொடர்பும் இல்லாத அந்த காலத்துல தூரத்தை ஒரு தடையாவே அவங்க நினைக்கல. ஒரு குதிரை வீரன் வேகமா வந்து செய்திய அடுத்தவனிடம் கொடுக்க அவன் உடனே ஒரு புதிய குதிரையில புறப்படுவான். இப்படி தொடர்ந்து குதிரைகளை ஒரு சங்கிலி மாதிரி பயன்படுத்தி புவியியல் தூரத்தையே முறியடிச்சிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, முதல் உலகப் போர் ஒரு மிகப்பெரிய தொழில்மயமான போர்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அந்த முன்னேற்றம் ரொம்பவே பலவீனமா தான் இருந்துச்சு. இயந்திர லாரிகள் எல்லாம் சகதியில மாட்டிக்கிட்டு நகர முடியாம தவிச்சப்போ பெரிய பெரிய பீரங்கிகளை இழுத்துட்டு போனது நம்ம குதிரைகளோட இடைவிடாத சக்தி மட்டும்தான். அடுத்ததா நம்ம 2வது பகுதிக்கு போலாம். குழப்பத்தில் தூதுவர்கள், அதாவது தாக்குதலுக்கு நடுவே தகவல் தொடர்பு எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். இங்க நீங்க ஒரு பெரிய வித்தியாசத்தை கவனிக்கலாம். அகழிகள்ல இருந்த பெரிய ரேடியோக்கள் குண்டுகள் விழுந்ததும் வயர் கட்டாயி ஈஸியா செயலிழந்து போச்சு. ஆனா நம்ம புறாக்கள் எந்த விஷவாயுவாக இருந்தாலும் சரி, தடையே செய்ய முடியாத தன்னோட இயல்பான உள்ளுணர்வால ரொம்ப நம்பகமா பறந்து போய் செய்திகளை சேர்த்தது. அந்த பறவைகளோட உள்ளுணர்வை எந்த இயந்திரத்தாலும் ஈடு செய்ய முடியல. இத இன்னும் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோன்னா, செர் அமி அப்படிங்கிற இந்த புறாவோட கதை நமக்கு நிறைய சொல்லும். சுத்தி தவறுதலான குண்டு வீச்சு, ரேடியோ வேலை செய்யல, தூதுவர்கள் தோத்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இந்த ஒரு சின்ன பறவை குண்டுகளுக்கு நடுவுல தன்னோட உயிரை பணையமைச்சு பறந்து நூற்றுக்கணக்கான அமெரிக்க ராணுவ வீரர்களோட உயிரை காப்பாத்துச்சு. நினைச்சாலே சிலிர்க்குதில்ல. இப்ப இதையே கொஞ்சம் பரந்த கோணத்துல பார்த்தோம்னா, புறாச்சேவைகள் அப்படிங்கிறது ஏதோ கூடையில 4 புறாக்களை வச்சு செஞ்ச வேலை கிடையாது. இது ஒரு பெரிய ரயில்வே நெட்வொர்க் மாதிரி ஆயிரக்கணக்கான பறவைகளை வச்சு அதுக்கான மருத்துவ வசதிகள், அட்டவணைகளோட ஒரு பிரம்மாண்டமான உயிருள்ள உள்கட்டமைப்பாவே இயங்கிட்டு இருந்துச்சு. சரி, 3வது பகுதிக்கு வருவோம். போர் மற்றும் முன்னெச்சரிக்கை. போர்க்களத்தோட முன்வரிசையில இந்த விலங்குகள் எப்படி செயல்பட்டதுன்னு பார்க்கலாம். டிஸ்டியர் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? இது சும்மா சாதாரண குதிரை கிடையாது. கவசம் அணிந்த ஒரு இடைக்கால போர்க்குதிரை. இவ்வளவு பெரிய எடைய சுமந்துக்கிட்டு சுத்தி நடக்கிற சத்தங்களுக்கு மத்தியில தாக்குதல் நடத்தவும் டக்குன்னு திரும்பவும் இத பிரத்யேகமா பழக்கியிருந்தாங்க. சொல்லப்போனா ஒரு விலங்கு அப்படியே நடமாடுற ஒரு உயிருள்ள ஆயுதமா மாத்தி வச்சிருந்தாங்க. கவசம் அணிந்த அந்த குதிரையோ இல்ல பழங்காலத்து போர் யானைகளோ, அதுங்க மேல இருந்த அந்த பிரம்மாண்டமான உணர்வு அழுத்தத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. செவிப்பறைய கிழிக்கிற சத்தம், போரின் பெருங்குழப்பம், இதுக்கு நடுவுலையும் தன்னோட எஜமானோட கட்டளைக்காக அதுங்க பயம் இல்லாம காத்திருக்கணும். விஷவாயுவ மோப்பம் பிடிச்ச சார்ஜென்ட் ஸ்டப்பி அப்படிங்கிற நாயா இருக்கட்டும், இல்ல இப்போ கன்னிவெடிகளை கண்டுபிடிக்கிற எலிகளா இருக்கட்டும், இந்த விலங்குகள் எல்லாமே துடிக்கிற இதயத்தோட ஒரு சென்சார் மாதிரி ஒரு முன்னெச்சரிக்கை அமைப்பா செயல்பட்டிருக்கு. ஒரு துப்பாக்கி தோட்டா கூட பயன்படுத்தாம அமைதியான முறையில பல பேரோட உயிரை இதுங்க காப்பாத்திருக்கு. நமது 4வது பகுதிக்கு நகரலாம். சின்னங்கள், மன உறுதி மற்றும் தோழர்கள். விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான அந்த உணர்வுபூர்வமான இணைப்பை இதுல பார்க்கலாம். விலங்குகளை வெறும் ஆயுதங்களா மட்டும் மனுஷர்கள் பார்க்கல. பீரங்கி குண்டுகளை சுமந்த வாய்டெக் அப்படிங்கிற கரடி, எத்தனை முறை கப்பல் மூழ்கினாலும் தப்பிச்ச அன்சிங்கபிள் சாம் அப்படிங்கிற பூனை, மாலுமிகளோட ரயில்ல பயணிச்ச ஜஸ்ட் நியூசன்ஸ் அப்படிங்கிற நாய், இந்த பெயர்கள் எல்லாமே ரொம்ப பிரபலம்.
மரணத்தோட விளிம்புல நின்ன வீரர்களுக்கு ஒரு சின்ன புன்னகையையும் நம்பிக்கையும் கொடுத்தது இந்த செல்லப்பிராணிகள் தான். இது ஏன் அவ்வளோ முக்கியம்னு கேக்குறீங்களா? போர் நடக்கிற அந்த நரகத்துல ஒரு ஜாக்கெட்டுக்கு மேல தூங்குற பூனையோ அகடியில இருக்கிற ஒரு நாயோ அந்த வீரர்களுக்கு தாங்கள் இன்னும் மனுஷங்க தான் அப்படிங்கிற ஒரு இயல்பு நிலைக்கான உணர்வையும் ஆறுதலையும் கொடுத்துச்சு. அந்த ஆறுதல் தான் அவங்கள மனதளவுல உடையாம பாதுகாத்துச்சு. இப்போ நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பராமரிப்பு, விலை மற்றும் நினைவு கூறுதல். இந்த விலங்குகளுக்கு நாம என்ன கடன்பட்டிருக்கோம்னு பார்க்கலாம். போர்க்களத்துல விலங்குகளுக்கு ஏற்பட்ட காயங்கள் ரொம்பவே கொடூரமானது. ஆனா இதனால கால்நடை மருத்துவத்துல மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட்டுச்சு. பெரிய அளவிலான காயங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யறது, தொற்று பரவாம தடுக்கிறதுன்னு பல விஷயங்களை அப்பதான் கத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு நாம நம்ம செல்லப்பிராணிகளுக்கு கொடுக்கிற பல சாதாரண மருத்துவ வசதிகள் எல்லாமே அந்த போர்க்களத்துல உருவான மருத்துவ மரபுதான்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இன்னொரு முக்கியமான விஷயத்த நாம மறக்கக்கூடாது. குண்டுவெடிப்போட சத்தமும் பயமும் மனுஷங்கள மட்டும் பாதிக்கல, அந்த விலங்குகளையும் கடுமையா பாதிச்சுச்சு. போர் முனையில ஏற்பட்ட பயத்திலேயே சில குதிரைகள் நின்று கொண்டே தூங்க பழகிடுச்சுன்னா பாத்துக்கோங்களேன். நாய்கள் எல்லாம் அதீத விழிப்புணர்வால ரொம்பவே சோர்வடைஞ்சு சரிந்து விழுந்துச்சு. இந்த விலங்குகளோட தியாகத்தை சும்மா வரலாற்றுல ஒரு அடிக்குறிப்பா ஒதுக்கிட முடியாது இல்லையா? அதுக்காக தான் 2ஆம் உலகப் போரின் போது டிக்கின் பதக்கம், டிக்கின் மெடல் மாதிரி விருதுகளை உருவாக்கி விலங்குகளுக்கு முறைப்படி பேரிட்டு அவற்றின் வீரத்தை அதிகாரப்பூர்வமா மனிதர்களுக்கு நிகரா அங்கீகரிச்சாங்க. நம்ம நினைவு சின்னங்கள்ல இந்த விலங்குகளையும் சேர்க்கும்போது அது போரோட பிம்பத்தை மென்மையாக்காது. மாறாக போரோட கொடூரத்தை இன்னும் கொஞ்சம் கூர்மையா நமக்கு உணர்த்தும். நம்மளோட பொறுப்பும் பச்சாதாபமும் மனிதர்களை தாண்டி இன்னும் பறந்துபட்டதா இருக்கணும்னு இது நமக்கு கத்துக் கொடுக்குது. இந்த அலசலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். எந்த விதமான தேர்வோ விருப்பமோ இல்லாம மனுஷங்க உருவாக்கின ஒரு சூழ்நிலையால நம்ம சுமைய சுமக்க வந்த இந்த விலங்குகளுக்கு நம்மளோட இறுதி கடமை தான் என்ன? இது நம்ம கண்டிப்பா சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி. இந்த வரலாற்று அலசல் உங்களுக்கு ஒரு புது பார்வையை கொடுத்திருக்கும்னு நம்புறேன். கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.